அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன், ஐம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எந்த ஒரு மசாலா பொருட்களும் சேர்க்காம அருமையான சுவையில் சூப்பரான முட்டைத்தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த முட்டைத்தொக்கு எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். அருமையான சுவையில் முட்டைத்தொக்கு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டையும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். ரொம்ப வதங்கி வரணும்னு இல்லை, பச்சை வாடை போய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும். இப்போது வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம பச்சை மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ சேர்த்துருக்க மசாலா தான். நம்ம மஞ்சள்தூள் மட்டும் அப்புறமா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டும் மிளகும் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கூட நல்லா ஒன்று போல் சேர்த்து வதக்கி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் டைம் ஆறட்டும். இப்போ நாம் வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ சீரகமும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி, மிளகு, இஞ்சி பூண்டு இந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதனோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி தான் அரைச்சி எடுத்துருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்குவோம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த அளவுகள் எல்லாமே நான் 6 முட்டைக்கு தான் சொல்லியிருக்கேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இதில் வேறு எந்த மசாலா பொருட்களும் நம்ம சேர்க்கலை. முக்கியமாக மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் இந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்கலை. இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். 1/4 டம்ளர் அளவு தண்ணி போதும். ஏன்னா இதை அடிப்பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காகத்தான் அந்த தண்ணி கூட சேர்க்குறது. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நம்ம மசாலாலாம் நல்லா வதக்கி அரைச்சி சேர்த்துருக்கனால நல்ல வாசனையாகவும் இருக்குது. இப்போ நான் வேக வச்சுருக்க முட்டை 6 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டையோட மேல் பகுதியில் கீரல் போட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ மசாலா முட்டையில் நல்லா இறங்கி வரும். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா முட்டையில் மசாலா பிடிச்சி வரும். இப்போ இது 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல கெட்டியாகி வந்திருக்கு. முட்டையில் எல்லா மசாலுமே நல்லா பிடிச்சி வந்திருக்கு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இது சாப்பாடு கூட மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.